போலோ இந்த வண்டி தான் கஸ்டமர் காலில் கொண்டு வந்தார். இன்ஃபேக்ட் வந்து திருப்பத்தூர்லேருந்து வராரு காசு சார். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கன்சர்ன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அட்ரஸ் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எதுவுமே நான் ரிப்பேர் பண்ண வேண்டாம்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்கள் சொன்ன கன்சர்ன்ஸ் எல்லாமே இது எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குது, வந்து அக்செப்டபுளாக இருக்கா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ஃபீல் ஆஃப் மை என் கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க உங்களோட ப்ராப்ளத்தை? என்னோட ஃபஸ்ட்டு கார் இது. ஓகே, கார் ஓட்டி பழகி என்னோட கன்சர்ன்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சில மெக்கானிக்ஸோட கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க மாற்றணும்னு சொல்லனால தான் நான் வந்து திருப்பி யூடியூப்ஸ்லாம் நிறையா பார்த்து இவரோட வீடியோ பார்த்து கடைசியாக இசிஎம் ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்ட்டு இவர்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் உங்கள்கிட்ட கன்சல்டேஷனில் கிட்டத்தட்ட 1 hour கன்சல்டேஷன் போச்சு. யூஸ்ஃபுல்லான கன்சல்டேஷன் கண்டிப்பாக. ஐ நீட் டு அப்ரிஷியேட் தட். அப்புறம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இந்த மெக்கானிக்கலாக எதுவுமே தெரியாது, என்ன இருக்குது என்ன நடக்குதுன்றது அது தெளிவாக சொன்னார். ஓகே, என்ன கன்சர்ன் நம்ம இந்த கார் ஓன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன கன்சர்ன் பண்ணணும், செகண்ட் ஹேண்ட் வச்சுட்டு இருக்கும்போது என்ன கன்சர்ன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக சொன்னார். தேங்க்யூ. ஆல் குட். சரி சார், இப்போ நீங்கள் ஒருவேளை இப்போ நீங்கள் வந்தது இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா என்ன வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடச்சிருக்கும்? ரீசெண்டாக 4 months முன்னாடி நான் சர்வீஸ் பண்ணேன். ஓகே, ஸ்டேரிங் பாக்ஸ் மாற்றினேன். அது என்ன ஒரு இஷ்யூனாக்க ஸ்டேரிங் டைட்டாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக ஒரு 100 kilometers ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஸ்டேரிங் டைட்டாக இருக்குன்ற ஒரு இஷ்யூனால மெக்கானிக்ஸ் கிட்ட சொன்னால் அவங்க பாக்ஸ் மாற்றிட்டாங்க. அது வந்து தவிர்த்துருக்கலாம் இவர்கிட்ட முன்னாடி வந்திருந்தா, அந்த செலவு மிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ மச் சார், கிரேட். ஹலோ வியூவர்ஸ், ஃபர்தராக நீங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணினா 50% டிஸ்கவுண்ட் தரும், காசு கிடைக்கும் போது மேலும் ஆன்லைன் சப்போர்ட் தரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வண்டி போலோ டிடிஏ இன்ஜின். ஸோ இயர் என்ன சார்? 2014 மாடலு சார். சொல்லுங்கள் சார், கம்ப்ளைண்ட் என்ன இருக்குது? கம்ப்ளைண்ட் வந்து ஸ்டேரிங் அப்போது ரன்னிங்கில் வந்து டைட் பிடிக்குது கொஞ்சம் லைட்டாக. இன்ஜின் வைப்ரேஷன், அதாவது ரன்னிங்கில் வைப்ரேஷன் இருக்குது, சவுண்ட் நாய்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதாவது நான் வாங்கின புதுசுக்கும் இப்போது நான் சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த ஃபீலிங் வந்து மாறலன்றது தான். ஓகே, அது செகண்ட் கியர்லேயே மூவ் பண்ணுறீங்க இல்லையா? வண்டி செகண்ட் கியர்லேயே மூவ் ஆகுது. ஓகே சார், மூவ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டேரிங் சொல்லுவீங்களே டைட்டாக இருக்குன்னு, அது இன்னொரு போலோ காரில் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு ஒரு முடிவு. ஏன்னா நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கீங்க அந்த காலம் ஃபுல்லாக மாற்றிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, சரியா? இருக்கிறதுலே வந்து அதான் சொல்யூஷன். அந்த நீங்கள் அதை சொன்னீங்களே, அது திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு அதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா ஒன்று 2 விஷயம் தான் இருக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலம் வாங்கி கொடுத்தாங்க இல்லையா, அந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த போலோட ஃபோக்ஸ்வாகனுடைய ஜெனுனாக இல்லாத பட்சத்தில் அதில் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும், சரிங்களா? இல்லை அது நல்லா தான் இருக்குது, அது ஜெனுவன் தான் எடுத்து போட்டிருக்காங்கன்னா அப்போது நீங்கள் உங்களோட மெஷர்மெண்ட்ஸ் தான் செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் இது வந்து ஃபீல் தானே, இது வந்து நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எதுவும் கிடையாது, நம்ம டார்க்கில் வச்சு பார்க்கல, இதுதான் வச்சு பார்க்க. அதனால் நீங்கள் ஒரு போலோவோட கம்பேர் பண்ணி பாருங்கள். இன்னொரு போலோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஓட்டி பாருங்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காருக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் கிடையாது. எல்லா பிராண்டுக்கும் எல்லா காருக்கு பிராண்ட் அந்த மேனுஃபேக்சருக்குள்ளே இருக்கிற எல்லா பிராண்டுக்குமே ஒரே மாதிரிலாம் இல்லை, எல்லாமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபீல்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஃபீல் பண்ணி தான் பண்ணணும். ஸோ அதை மட்டும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு முடிவுக்குவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அதை நீங்கள் டெசிஷன் எடுத்துட்டீங்க, வேலையும் செஞ்சிட்டிங்க, சரிங்களா? ஸோ அதை பொறுத்தவரையில் இப்போ நான் இப்படி ரூல் அவுட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேரிங்கை பொறுத்தவரை நான் அந்த இது சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா, ஸ்டேரிங் ஹார்டாக தான் இருக்குன்னு? நான் வாங்கின புதுசுக்கும் இதுக்கும் ஹார்டாக இருக்குது. ஆனால் டெசிஷன் வந்து திரும்ப நம்ம ஸ்டேரிங் கலர் தான் மாற்ற வேண்டியிருக்கும். ஏன்னா அதுதான் சொல்யூஷன். சரி, நான் ஏன் உங்ககிட்ட கேட்குறேன்னாக்கா உங்கள் வெப்சைட்டில் ரிவ்யூ பார்த்தம்போது இதே கம்ப்ளைண்ட் வந்து இஷ்யூ உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸ்டேரிங் டைட்னஸ் வந்து இசிஎம் கண்ட்ரோலில் இது அது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஒர்க் ஆகலை. அந்த ஹார்டுன்னு நாங்கள் மீன் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது. ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு என்ன தெரியும், பவர் ஸ்டேரிங் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையான்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஸ்டேரிங் ஹார்டாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது பவர் ஸ்டேரிங் ஹார்டு. ஆனால் எங்கள் சைடில் இந்த டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஒர்க் ஆகலை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் ஒர்க் ஆகலையா? ஒர்க் ஆகுது. உங்களுக்கு வந்து எஃபிஷியன்சி கம்மியாக இருக்குன்னு சொல்ல வரீங்க, கரெக்டுங்களா? நான் எனக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100% எஃபிஷியன்சியில் இருந்துச்சு, இப்போ வந்து ஒரு 80% தான் இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஃபீல். அது ரெண்டுது டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, ஒர்க்கே ஆகலைங்கிறதுக்கும் எஃபிஷியன்சி கம்மிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஒர்க் ஆகலைங்கிறதுக்கு அது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டேரிங் ஒர்க் ஆகலை, அங்கே ஸ்டேரிங் மோட்டரே ஃபங்க்ஷன் ஆகலை. உங்களுக்கு ஸ்டேரிங் மோட்டர் ஒர்க் ஆகுது, கரெக்ட்? அதனால் நீங்கள் அதையும் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கனெக்ட் பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லை.
ஸோ அதை பொறுத்தவரை நீங்கள் அதை முடிவு எடுத்துங்க சரிங்களா. நீங்கள் அப்படியும் ஹார்டாக தான் இருக்குது அப்படின்னா என்னோட சொல்யூஷன் வந்து அந்த ஸ்டேரிங் காலத்தை மாற்றி தான் ஆகணும் சரிங்களா. ஸோ தட் இஸ் ஒன். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெட்டு குதிக்குதுன்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இதை குதிக்கிறது கண்ணில் பார்த்து நீங்கள் வந்து எப்படி இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க? இப்போது தெரியல, இப்போ ரன்னிங்கில் வந்ததுனால என்னன்னு தெரியல, பட் காலையில் ஸ்டார்ட் பண்ணால் என்ஜின் வந்து ஜம்ப் ஆகி தான் நிற்குது. சரி, இது வந்து இந்த ஸ்டார்டிங் போது மட்டும்தான் கரெக்டாக, வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான், மற்ற டைமில் ஆகலை கரெக்டாக. ஓகே, உங்களுக்கு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ஜின் உங்களுக்கு குயிக்காக ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது என்ஜினை பொறுத்தவரையில் எது பெஸ்ட் அப்படின்னா லோ டெம்பரேச்சர் கூடாது, ஹை டெம்பரேச்சர் கூடாது. அதுக்கு ஒரு சடன் டெம்பரேச்சர் வந்துச்சுன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டல்ஸும், அதாவது உள்ளுக்குள்ள எல்லா காம்பவுண்ட்ஸும் அந்த இன்டர்னல் ஃபிட் இருக்கு இல்லையா, ஸ்லைடிங் வந்து கரெக்டாக வரும், ஆப்டிமிஸ்டிக் இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டார்டிங் வந்து ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகும். கோல்டு கண்டிஷனும் வெரி ஹாட் கண்டிஷனுமே அப்நார்மலாக தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நீங்கள் சொல்கிறது கோல்டு கண்டிஷனில் நார்மலோட கொஞ்சம் அப்நார்மலாக தான் இருக்கும். இது நார்மலாக எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் காலையில் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் அப்நார்மலாக தான் இருக்கும். ஏன்னா அது எல்லாம் கம்ப்ளீட்டாக கோல்டில் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன், ட்ராக் இருக்குது, நமக்கு ரயில்வே ட்ராக் இருக்குது, ஒரு கேப் வச்சுருக்கோம், ட்ராக் கிடைக்கல கரெக்டுங்களா. அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் கோல்டில் ஒரு மாதிரியான ஒரு லென்த்தும் கேப்பும், ஹார்ட்டில் ஒரு மாதிரி கேப்பும் இருக்கு இல்லையா, அப்போ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. அப்போ நீங்கள் கோல்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது அது எஸ்டேட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணும், கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் ஸ்டார்ட் ஆகும். என்ஜின் ஸ்ட்ரெயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுனால அது ஒரு 2 உதைக்குது இல்லையா, லைக் பிஸ்டன் சிலிண்டர் தான், நம்ம கால் உதைக்கிற மாதிரி உதைக்குது. உதைக்கும் போது அதனுடைய வைப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ட்ராவல் ஆகும்னா இந்த பெட்டுக்கு ட்ராவல் ஆகும். ஏன்னா இதானே மவுண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அதனுடைய ஃபோர்ஸ் எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும், இங்கே தானே ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்புறம் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அது குதிக்க செய்யும். உங்களோட டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படி தான், பெரிய இஷ்யூ இல்லை சார், அது டிசைன் அப்படி தான். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் டிசைன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கா, அந்த அளவுக்கு மோசமாக தான் டிஃப்ரென்ஸ். ஏன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வைப்ரேஷனை அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு தான். இல்லாட்டி மெட்டல் டு மெட்டல் இப்போ டைட் பண்ணிக்கலாமே, புரியுதுங்களா. அது மெட்டல் டு மெட்டல் கிடையாது, அங்கே ஒரு வைப்ரேஷன்ஸ் வரும், அதை அக்காமடேட் பண்ணணும், அங்கே ஒரு அதிர்வு வரும்ன்றதுனால தான் அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது பேர் மவுண்டிங்ஸு சரிங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்துனா இது அப்நார்மல் கிடையாது, இட்ஸ் நார்மல் சரிங்களா. ஏன்னா நீங்கள் கண்ணில் பார்த்து முடிவுக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் அதுவே வந்து உட்காந்த இடத்துலேருந்தே எனக்கு வித்தியாசம் இருக்குது, ஃபீலாக இருக்குது அப்படின்னா அது தட் இஸ் டிஃப்ரெண்ட். இது அப்படி கிடையாது, இட்ஸ் நார்மல் தான். ஓகே, வேறு சார். ஓகே, இது முடிஞ்சிச்சு. அப்புறம் என்ஜினோட சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்ஜெக்டிவ். ஸோ நம்ம அதுக்கு வேலை செய்ய முடியாது. ஏன்னா NVH சொல்லுவோம், நாய்ஸ், வைப்ரேஷன், ஹீட்டு, இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டிவாக இருக்கும். அது ரொம்ப மெஷர்மெண்ட் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கான செலவு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இப்போ நீங்கள் நாய்ஸை நீங்கள் வந்து ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் உள்ள பேக்கிங் முதல் கொண்டு நம்ம சந்தேகப்பட வேண்டியிருக்கும். தென் எல்லா கமெண்ட்ஸும் நீங்கள் பண்ணினாலே கொஞ்சம் சவுண்டு தான் குறையும் சரிங்களா. ஆனால் எண்ட் ஆஃப் த டே வந்து என்ன ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்க போகுது, நான் சொன்ன 3த்தில் உங்களுக்கு கம்ஃபர்டபுள், ட்ரைவபிலிட்டி, மைலேஜ், இது எதாவது ரிஃப்ளெக்ட் பண்ணுமா? ஏற்கனவே நல்லா தான் இருந்துட்டுருக்கு. அப்போ ஏதாச்சும் அது கம்மி இருந்தால் தான் இது சேஞ்ச் பண்ணால் அது வரும். ஸோ அது வந்து வராது சரிங்களா. ஸோ நாய்ஸுக்கும் வைப்ரேஷன், ஹீட்டுக்கெலாம் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா நிறைய செலவு பண்ணீங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்ட 3 ரிசல்ட் விடாது, ஒரே ஒரு ரிசல்ட் கிடைக்கும். என்னென்னா எனக்கு நாய்ஸ் வரல. நீங்கள் அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குன்னா அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காரோடைய லெவலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிடணும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே 5 வருஷத்துக்கு மேலே கார் வச்சுக்கூடாது. நான் உங்களை ஹட் பண்ணுறதுக்காக நான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணல, கஸ்டமரே உங்களுக்கு நல்லா கரெக்டாக ரீச் பண்ணுறதுக்காக நான் அந்த வார்த்தை யூஸ் பண்ண முயற்சி பண்ணுறேன். ஸோ 5 இயர்ஸ் மேலே 5 இயர்ஸ் மேலே போனாலே அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொன்னேன் இல்லையா, எல்லா மெட்டீரியல்ஸும் வியர் அண்ட் டியர் ஆகுது. அப்போ அதனுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வரதான் செய்யும் சரிங்களா. இல்லாட்டி வந்து உங்களுக்கு ஒரிஜினல் பிராண்டாகவே இருக்குமே, ரைட் ஃப்ரம் பிகினிங்லேருந்து என்ன இருக்குன்னு அதுதான். இதுக்கப்புறம் லெஃப்ட் அவுட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த டக்கு டக்குன்னு ஒரு சவுண்ட் இருந்துச்சு இல்லையா, அதுதான் கரெக்டுங்களா. ஓகே, ஸோ அதை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது செக் இன்ஜின் லைட் வருதுங்களா உங்களுக்கு? எதுவும் வரல சரியா. அப்போ செக் இன்ஜின் வெயிட் வரல உங்களுக்கு இருக்கும்னா மெக்கானிக் என்ன சொல்லுங்கள், இன்ஜெக்டர்னு சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. தே டிடன்ட் டிஸ்க்ளோஸ் இட். ஓகே சரி, நான் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன் சரிங்களா. அதில் ஒரு விஷயம் நான் சொல்ல வரேன்னா, ஸ்கேன் பண்ணால் எல்லாம் தெரிஞ்சிடும்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புரியாதவங்க சொல்கிற வார்த்தை, இல்லை புரிஞ்சிக்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்க வார்த்தை, அப்படி கிடையாது. ஸ்கேனரில் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது, சிலது கேப்சர் பண்ணும். ஏன்னா இதில் உள்ள சென்சார்ஸும் அவன் ஃபீட்பேக் கொடுத்து அதில் கிடைக்கலன்னா நான் அடுத்து வேறு டிசிஷன் எடுப்பேன். பட் தட் வில் கிவ் மீ இன்ஃபர், ஏன்னா அது அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். நான் ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அதுலேயே டேட்டாஸ் கிடைக்குதா, அது கிடைக்கலனாலும் எனக்கு வேறு டேட்டாஸ் நான் எடுத்துப்பேன், முடிவு பண்ணிப்பேன் சரிங்களா.